السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم: المؤمن بموت بعرق الجبين أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபரடாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு தினத்திலே வாரத்தின் பெருநாளான வெள்ளிக்கிழமையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நன்மையான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும்
தவிர்ந்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வுலகில ஒவ்வொரு படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த படைப்பினங்களுக்கு பிறப்பு என்று ஒன்று உள்ளதை போல் அதற்கான முடிவுகளாய் இறப்பு என்ற ஒன்றையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எந்த ஒரு வஸ்துக்களாக இருந்தாலும் அந்த வஸ்துக்கள் என்பது சில காலங்கள் தான் உபயோகப்படுத்த முடியும். அது படைக்கப்பட்ட உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து 1 வருடங்களோ 2 வருடங்களோ 3 வருடங்களோ, உணவுப் பொருட்களாக இருந்தால் சில மாதங்களோ, அதற்குள்ளாக அதற்கான முடிவு நாள் என்கின்ற எக்ஸ்பைரி டேட் என்கின்ற ஒன்றை நாம் வைத்திருக்கின்றோம். அதுபோல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எத்தனை உயிரினங்களை அல்லாஹ் படைக்கிறானோ அத்தனை உயிரினங்களுக்கும் அத்தனை படைப்பினங்களுக்கும் பிறப்பு என்று படைக்கப்படுகின்ற நாள் என்று ஒன்று இருப்பதை போல் அதற்கான இறப்பிற்கான நாட்களும் ஒன்று உண்டு என்பதை அல்லாஹ் திருமறையில நமக்கு நிறைய இடங்களிலே சொல்லித் தருகின்றான். ஒவ்வொரு வஸ்துக்களும் அல்லாஹ்வால் படைக்கப்படுகின்றது. அதே போன்று ஒவ்வொரு வஸ்துக்களும் அவனால் அழிக்கப்படக்கூடியதாகவும் இருக்குகின்றது என்பதை திருமறை நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த அழிவினுடைய இறுதி தான் கியாமத் என்கின்ற இறுதி நாள். அதற்கு முன்னதாக ஒவ்வொரு படைப்பினங்களும் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையில இறுதி நாளை எட்டுகின்ற மௌத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்கின்ற செய்தியை உலகத்தின் ரீதியாக, நம் பார்வையின் ரீதியாக, திருமறையின் மூலமாக, பெருமானாரினுடைய ஹதீதுகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு நிறைய செய்திகளை மௌத்தை குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் திருமறையில ஒரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுவான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஒவ்வொரு ஆன்மாக்களும் அதனுடைய மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். மற்றொரு இடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான், நீங்கள் கோட்டைகளிலே இருந்தாலும் யாராலும் நுழைய முடியாத இடங்களிலே இருந்தாலும் உங்களுக்கு மௌத் என்கின்ற ஒன்று வறுமை என்று சொன்னால் நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் நீங்கள் அதை சுவைத்தே தான் ஆக வேண்டும் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத் என்பது அனைத்து விதமான வஸ்துக்களுக்கும் உள்ளதாக இருக்குகின்றது. மரணத்தை ஒவ்வொரு மனிதர்களும் சுவைத்தே தீர வேண்டும் என்பதாக திருமறை சொல்லி காட்டுகின்றது. அதில் எந்த ஒரு விதமான வேறுபாடுகளும் கிடையாது என்பதை திருமறையின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். நாம் கோட்டைகளிலே இருந்தாலும் மனிதர்கள் நுழைய முடியாத இடங்களிலே இருந்தாலும் எந்த ஒரு வஸ்துவும் புழுக்களும் கூட நுழைய முடியாத ஒரு கடினமான இடத்திலே நாம் இருந்தாலும் அந்த இடத்திலே நமக்கு மரணம் என்கின்ற ஒன்று வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் கண்டிப்பாக அதை நாம் சுவைத்தே தீருவோம் என்பது திருமறை நமக்கு சொல்லித் தருகின்ற முக்கியமான விஷயம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் மரணத்தை சுவைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவதன் மூலமாக மனிதன் மரணத்தை சுவைப்பான் என்பது நாம் விளக்க வேண்டிய விஷயம் அல்ல. மரணத்திற்கு முன்னால் நாம் சரியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மரணம் வருகின்ற நேரத்தில் நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரணம் நிகழ்கின்ற பொழுது நாம் மரணத்திற்குள்ளானவர்களாக சக்கராத்தில் இருக்கின்ற பொழுது நாம் அந்த சக்கராத்தை எப்படி கையாள வேண்டும், மரணமாகின்ற பொழுது நம்முடைய வாய்மொழிகள் என்னவாக இருக்க வேண்டும்,
என்பதையெல்லாம் இந்த மார்க்கம் தெள்ள தெளிவாக நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகின்றது. அன்பிற்கிலே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையில ஒரு இடத்துல சொல்லி காட்டுவான், வஜாத் சக்கரத்துல் மௌத்தி பில் ஹக்கி தாலிக மா குன்த மின்ஹு தஹீத். அல்லாஹ் அழகாக சொல்லுவான், சக்கராத்துல் மௌத் என்கின்ற மௌத்தினுடைய இறுதி நேரம் உங்களை வந்தடைவது உறுதியாக இருக்கின்ற அந்த நேரத்தில் தாலிக மா குன்த மின்ஹு தஹீத், உங்களிடத்தில் சொல்லப்படும் நீங்கள் சாதாரணமாக தப்பித்து விடலாம் என்று நினைக்கின்ற அந்த சக்கராத் என்பது இதுதானா என்பதாக அவர்களிடத்தில் நாம் கேள்விகளை எழுப்புவோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். நாம் மரணத்தை சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. மரணம் நமக்கு வர முடியாது என்பதாக ஒவ்வொருவருக்கும் நினைத்துவிடக்கூடாது. மரணம் என்பது நமக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. நமக்கான முடிவு நேரம் என்கின்ற ஒன்றை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருக்கின்றான் என்பதின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கான வாழ்க்கையை நாம் சரியாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்தை குறித்து இந்த மார்க்கம் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லுகின்றது. மரணத்திற்கு முன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். மரணம் வருகின்ற அந்த சக்கராத்தினுடைய நேரத்தில் நாம் சரியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பேண வேண்டும். சக்கராத்தினுடைய நேரத்தில் ஒரு மனிதன் என்னென்ன விதமான கஷ்டங்களை எல்லாம் அவன் அனுபவிக்கின்றான். சக்கராத் ஒருவருக்கு ஏற்படுகின்ற பொழுது அதன் மூலமாக அல்லாஹ் அவருக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் தருகின்றான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி தருவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய உறவினர்களுடைய வீட்டிலே இருக்குகின்ற பொழுது உறவினர் ஒருவர் சக்கராத்திலே இருக்குகின்றார். சக்கராத்திலே இருக்குகின்ற பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வருகின்றார்கள். பெருமானார் பார்த்துவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சொல்லுவார்கள், ஆயிஷாவே, நீ கவலை கொள்ளாதே, சக்கராத்துல் மௌத் என்பது அவருடைய அந்த சக்கராத்தினுடைய நிலை என்பது மௌத்திற்கு முன்னால் அந்த மௌத்தை அடைவதற்காக அவர் படுகின்ற அந்த சிரமம் என்பது அவருக்கு நன்மையாக அமைந்திருக்கின்றது. அது அவருடைய பாவத்தை போக்குவதற்காக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தை குறித்து சொல்லுவார். ஒரு மனிதர் சக்கராத்திலே இருக்குகின்றார் என்று சொன்னால் அந்த சக்கராத்தினுடைய நேரம் என்பது சிலர்களுக்கு சில நிமிடங்களாக இருக்கும், சிலர்களுக்கு 1 மணி நேரங்களாக இருக்கும், சிலர்களுக்கு ஒரு அரை நாள் நீடிக்கும், சிலர்களுக்கு 1 நாள் கூட நீடிக்கும், சிலர்களுக்கு பல நாளும் கூட நீடிக்கும். இந்த மௌத்திற்கு முன்னால் அவர்கள் படுகின்ற துன்பங்களை நாம் பார்க்கின்றோம். சிலர்கள் ரொம்ப நாள் கஷ்டப்படுவார்கள். பார்க்கின்ற பொழுது நமக்கே ஒரு மனவேதனை வரும். ரொம்ப நாட்களாக படுத்த படுக்கையிலேயே இருக்குகின்றாரே, ரொம்ப நாட்களாக உணவு இல்லாமல் இருக்குகின்றாரே என்பதாக நாம் கொஞ்சம் சிந்திப்போம். இவருடைய மௌத்தை அல்லாஹ் கடுமையாக அல்லாஹ் ஆக்கிவிட்டானே என்பதாக நாம் சிந்திக்குகின்றோம். ஆனால் விஷயம் என்பது அவ்வாறு அல்ல. ஒருவருக்கு சக்கராத்தினுடைய கடுமை கஷ்டம் வருகின்றது என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்குகின்றான், அவருடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகின்றான், அவருடைய அனைத்து விதமான பாவத்தையும் மன்னித்து அவரை நல்லடியாராக அல்லாஹ் ஆக்குவதற்கு அல்லாஹ் சக்கராத்தினுடைய நேரத்தில் இது போன்ற சிரமத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த சிரமத்தை அவர் ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல்லடியாராக அவர் ஆகிவிடுகின்றார் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், அல் முஃமினு யமூது பி அரக்கில் ஜபீன், மூமினான அடியாருக்கு அவருடைய சக்கராத்தினுடைய மௌத்தினுடைய நேரத்தில் அவருடைய நெற்றியிலே வேர்வை துளிகள் நிரம்பும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். ஒரு முஃமின் மரணிக்குகின்ற அந்த நேரத்தில் அவருடைய நெற்றியில வேர்வை துளிகள் நிரம்பும், வேர்வை துளிகள் அவருடைய நெற்றியிலே பூக்கும் என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கின்ற முஃபஸ்ஸிரீன்கள் 2 விதமான செய்திகளை எழுதுவார்கள். வேர்வை நெற்றியிலே வருகின்ற அந்த வேர்வைக்கான
காரணத்தை எழுதுகின்ற பொழுது இரண்டு விதமான செய்திகளை அழகாக சொல்லுவார்கள். ஒன்று, அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது, அவர் அந்த சிரமத்திலே இருக்குகின்றார், அவருடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கான நிலைகளை அவர் உணர்கின்றார், அந்த பயத்திலே அவர் இருக்குகின்றார். அந்த சிரமத்தை, சக்கராத்தினுடைய நேரத்தை அவர் உணர்வதன் மூலமாக அவருக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது தெரிவதன் மூலமாக அவருடைய வெற்றியில அல்லாஹ் அந்த வேர்வை துளைகளை அவருக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள். இரண்டாவது ஒரு விளக்கம் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்டு அவர் நல்லடியாராக ஆகிவிட்டார் என்பதற்காக அல்லாஹ் அவருடைய நெற்றியில அந்த வேர்வை துளிகளை அல்லாஹ் வர வைப்பான். அவருடைய சந்தோஷத்தின் காரணமாக, அவருடைய மகிழ்ச்சியின் காரணமாக, அவருக்கு அந்த சந்தோஷத்தின் காரணமாக நெற்றியிலே வேர்வை துளிகள் நிரம்பும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக, முஹத்திஸீன்கள் அதற்கு விளக்கம் அளிப்பார்கள். அன்பிற்கிலே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லடியார்களுக்கும் சக்கராத்தினுடைய நேரம் என்பது உண்டு. ஒவ்வொரு முஃமினாக இருப்பவருக்கும் சக்கராத்தினுடைய அந்த சிரமம் என்பது உண்டு என்பதை மார்க்கம் சொல்லித் தருகின்றது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மௌத்தினுடைய நேரம், அந்த நேரத்தை குறித்து பெருமானாருடைய மௌத்து செய்திகளை குறித்து எழுதுகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்கராத்தை பார்த்ததற்கு பின்பதாக எந்த ஒரு மனிதர் சக்கராத்திலே இருந்தாலும் அவருடைய சக்கராத்தை குறித்து நான் கவலைப்பட்டதே இல்லை. யார் சக்கராத்திலே இருந்தாலும் இவர் சக்கராத்திலே சிரமப்படுகின்றாரே என்று நான் கவலைப்பட்டது கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானாரே அந்த சக்கராத்தை அனுபவித்திருக்கின்றார்கள். பெருமானாரே அந்த சக்கராத்தினுடைய கஷ்டத்தை, சிரமத்தை அருமை நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான். நான் பெருமானாரே அந்த நிலையிலே பார்த்ததின் காரணமாக எந்த நல்லடியாருக்கும் சக்கராத் என்பது உண்டு என்பதை நான் தீர்மானித்திருக்கின்றேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தினுடைய நேரத்தில் இருக்குகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானாரை நான் பார்த்தேன். அருமை நாயகத்திற்கு அருகாமையில ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த தண்ணீரிலே பெருமானார் தன்னுடைய கையை நுழைத்து தண்ணீரை எடுத்து தன்னுடைய முகத்திலே தடவிக்கொண்டே இருந்தார்கள். பெருமானார் தடவிக்கொண்டே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டு பெருமானார் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னல் மௌத சக்கராத்தி, அன்னல் மௌத சக்கராத். இந்த சக்கராத் என்பது பலவிதமான சோதனைகளாக, பலவிதமான வேதனைகளை தரக்கூடியதாக இருக்குகின்றது என்பதாக கலிமாவை முடிந்து கொண்டே பெருமானார் சொன்னார்கள். அடுத்த அருமை நாயகம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அலா கமராத்தில் மௌத், யா அல்லாஹ் இந்த சக்கராத்தினுடைய கஷ்டத்திலிருந்து என்னை விடுவிப்பாயாக, இந்த மௌத்தினுடைய இறுதி நேரத்திலிருந்து என்னை விடுவிப்பாயாக என்று அந்த சிரமத்திலிருந்து பெருமானார் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாருக்கும் சக்கராத் இருந்தது, அருமை நாயகத்திற்கும் சக்கராத் இருந்தது. சக்கராத்தினுடைய நிலைகளை குறித்து பெருமானார் சொல்லுகின்ற பொழுது சில செய்திகள் இப்படி வரும், கடுமையான ஒரு சக்கராத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் எனக்கே இப்படி ஒரு நிலை என்று சொன்னால் என்னுடைய உம்மத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் என்று அந்த நேரத்திலே பெருமானார் சிந்தித்து சில வார்த்தைகளை சொன்ன செய்திகள் எல்லாம் அருமை நாயகத்தினுடைய மௌத்தினுடைய செய்திகளை குறித்து ஹதீஸ்களை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்தினுடைய நேரம், அந்த சக்கராத்தினுடைய நேரம், சிரமமான அந்த நேரம் என்பது நமக்கு பெரும் படிப்பினையாக அது இருக்குகின்றது. நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக அந்த நேரம் இருக்குகின்றது. அதற்கான வழிகளை அந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டும். ஒரு மனிதர் சக்கராத்திலே இருக்குகின்றார் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றோம், யாராவது ஒரு மௌத்தினுடைய நேரத்தில் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவர் மௌத்தாகி விடுவாரோ என்கின்ற மனநிலையில அடுத்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்யப்படுகின்றது. ஆனால் முதலிலே ஒரு முஃமின் மரணிக்குகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவருக்கு அருகாமையில் அமர்ந்து அவருக்கு நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லித்தர வேண்டும். இன்று பல இடங்களிலே நாம் பார்ப்பது உண்டு,
ரொம்ப நாட்கள் சிரமத்திலே சக்கராத்தினுடைய அந்த சிரமத்திலே சிலர்கள் சில நிமிடங்களிலே மரணமாகி விடுவார்கள். சிலர்கள் 1 மணி நேரங்களோ 2 மணி நேரங்களோ அரை நாட்களோ அந்த சிரமத்தில் இருந்து மரணித்து விடுவார்கள். சிலர்கள் ரொம்ப நாள் அந்த அவதிப்பட்டு கொண்டே இருப்பார்கள், படுத்த படுக்கையிலே இருப்பார்கள். வீட்டார்கள் அருகாமையில் அமர்ந்து அவர் மரணிக்குகின்ற அந்த நேரத்தில் திருமறையினுடைய ஏதாவது ஒரு வசனங்களை ஓதுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒருவர் மரணிக்குகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் சொல்லி தருவார்கள். சக்கராத்தினுடைய நேரம் என்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் நிறைந்த நேரமாக இருக்கின்றது. ஒரு மனிதர் மரணிக்குகின்ற அந்த நேரம் என்பது சாதாரணமான நேரம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவோடு ஒரு முஃமின் மரணிக்குகின்ற பொழுது அவன் சொர்க்கவாதியாக ஆகிவிடுகின்றான். ஆனால் சக்கராத்திலே இருக்கின்ற பொழுது அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா அவனுடைய வாயிலிருந்து வராமல் தடுப்பதற்கான அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் ஷைத்தான் செய்யக்கூடியவனாக இருக்குகின்றான். பெருமானார் சொல்லுவார்கள், சக்கராத்திலே நீங்கள் சக்கராத்தினுடைய குழப்பத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். 4 விதமான குழப்பத்திலிருந்து அருமை நாயகம் பாதுகாப்பு தேட சொல்லுவார்கள். அதில் ஒன்று இந்த சக்கராத்தினுடைய நேரம். இந்த சக்கராத்தினுடைய நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் நடக்க இருக்கின்ற குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நேரத்தில் ஷைத்தான் நமக்கு அருகாமையிலே வருவான். வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவு கூறி ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே நம்முடைய மனநிலையை அவன் மாற்றக்கூடியவனாக, நம்மை காபிராக ஆக்கக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடியதாக உருவாக்கக்கூடிய செயல்களை ஷைத்தான் செய்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு நேரமாக அந்த நேரம் இருக்குகின்றது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார். எனவே ஒரு மனிதர் சக்கராத்திலே இருந்தார் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்குகின்ற உறவுக்காரர்கள், வீட்டார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அருகாமையில் அமர்ந்து குர்ஆனையோ திலாவத்துகளையோ தஸ்பீஹாத்துகளையோ நாம் ஓதக்கூடாது. அவருடைய காதுக்கு அருகாமையில் அமர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லுங்கள் என்பதாக அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவருடைய காதிலே நாம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அந்த வார்த்தை அவருடைய சக்கராத்தினுடைய கஷ்டத்தை போக்கும். அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்திலே போய்ப்படும். அந்த வார்த்தை ஷைத்தானுடைய குழப்பத்திலிருந்து அவரை பாதுகாக்கும். அந்த வார்த்தை அவர் மொழிவதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை மொழிவதற்கு ஈஸியாக அமைந்துவிடும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார். இப்போ ஒரு மனிதர் மரணிக்குகின்ற அந்த நேரத்தில் அவருக்கு அருகாமையில் அமர்ந்து நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை நாம் சொல்லித் தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சக்கராத்தினுடைய நேரத்தில் பெருமானார் இப்படி சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன சக்கராத்துல் மௌத், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்கின்ற கலிமாவை சொல்லிவிட்டு தான் பெருமானார் சொன்ன செய்தி. சக்கராத் மௌத்தினுடைய இந்த இறுதி நேரம் என்பது மிகவும் வேதனையானது, கடுமையானது என்பதாக பெருமானார் சொல்லியிருக்கின்றார். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ சக்கராத்தினுடைய நேரத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ரொம்பவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் நிகழும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள். இந்த ஹதீஸை சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்குகின்றேன். பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு நல்லடியார் மரணிக்குகின்ற அந்த நேரம், நல்லடியாராக ஒருவர் இருந்தார் என்று சொன்னால், அவர் மரணிக்குகின்ற பொழுது அவருடைய மரணம் எப்படி இருக்கும் என்று பெருமானார் சொல்லுகின்ற பொழுது அருமை நாயகம் சொல்லுவார்கள், ஒருவர் சக்கராத்திலே, நல்லடியார் சக்கராத்திலே இருக்குகின்ற பொழுது அவரை சுற்றி மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். வானத்தினுடைய சொர்க்கத்தினுடைய மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய கையில நல்ல வெண்மையான கஃபன் துணியையும் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தையும் எடுத்து வருகின்றார்கள். அவர்கள் அவரை சுற்றி அமர்ந்திருக்கின்றார்கள். உயிரை வாங்கக்கூடிய மலக்குல் மௌத் அவரை வந்தடைவார். வந்தடைந்து மலக்குல் மௌத் வருகின்ற பொழுது பெருமானார் சொல்லுகின்றார்கள், நல்ல முகத்தோற்றத்தோடு, நல்ல முக பாவனையோடு அனைத்து மலக்குமார்களும் வருவார்கள். சக்கராத் உயிரை எடுக்குகின்ற மலக்குல் மௌத்தும் வருவார். நல்ல முகபாவனையோடு அவரிடத்திலே வருவார். வந்து சொல்லுவார், அல்லாஹ்வினுடைய திருப்தியையும் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வினுடைய அன்பையும் பெற்ற நல்லடியாரே, வாருங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக என்று அவருடைய உயிரை அவர் வாங்குவார். வாங்குகின்ற பொழுது, அவருடைய உயிரை அவர் பறிக்குகின்ற பொழுது எப்படி அந்த உயிர் பிரியும் என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள்.
தண்ணீர் பையிலிருந்து எப்படி தண்ணீர் மென்மையாக ஊற்றுமோ அதுபோல அவருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு அழகாக மென்மையாக சிறிய சக்கராத்தினுடைய வேதனையோடு அவருடைய உயிர் பிரியும் என்பதாக பெருமானார் சொல்லுவார். ஒரு மனிதன் பாவம் செய்தவனாக இருந்தால், காபிராக இருந்தால், பாவத்திலே மூழ்கியவனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு செயல்படாதவனாக ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது அவனுடைய மரண நேரம் எப்படி இருக்கும் என்று பெருமானார் சொல்லுகின்ற பொழுது அருமை நாயகம் சொல்லுவார்கள், அவனிடத்திலே மலக்குமார்கள் வருவார்கள். வருகின்ற அனைத்து மலக்குமார்களும் கடுமையான முகத்தோற்றத்தோடு, கருப்பான முகத்தோற்றத்தோடு, அவனை பயம் காட்டுகின்ற ஒரு நிலையில அனைத்து மலக்குமார்களும் வருவார்கள். மௌத்தை உயிரை வாங்கக்கூடிய மலக்குள் மௌத்து வருவார். அவருடைய முகம் விகாரமாக இருக்கும். அவருடைய முகம் அவன் பார்க்கின்ற பொழுது பயந்து நடுங்கி விடுவான். அந்த அளவிற்கு அவருடைய முகம் இருக்கும். வந்த மலக்குமார்கள் கஃன் துணியாக கருப்பு நிற முட்களால் ஆன கருப்பு நிற ஆடையை, கஃன் துணியை எடுத்து வருவார்கள் என்பதாக பெருமானார் சொல்லுவார். மலக்குள் மௌத் வருவார். வந்து அவனிடத்தில் சொல்லுவார். பெருமானார் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய வெறுப்பையும் அல்லாஹ்வினுடைய கோபத்தையும் சம்பாதித்த மனிதனே, நீ வா, அல்லாஹ்வினுடைய வேதனையை சுவைப்பதற்காக நீ உன்னுடைய உடலை விட்டு நீ வெளியேறு என்பதாக அவனுடைய மௌத்தை பிடுங்குவார்கள். அவனுடைய மௌத் எப்படி வெளியேறும் என்று பெருமானார் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முட்களால் ஆன கிளையின் மீது ஈரத்தால் ஆன கம்பளியை போட்டு எடுத்தால் அது எப்படி பீத்து கொண்டு கடுமையான ஒரு நிலையிலிருந்து அது வருமோ அது போன்று தன்னுடைய உடலில் இருந்து அவனுடைய உயிரை அந்த மலக்குள் மௌத் பிடுங்கி எடுப்பார். அவன் கஷ்டத்திலே ரொம்பவும் சிரமப்படுவான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார். பெருகினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லவர்களுக்கு ஒரு முறையில நல்ல விதமான மௌத்தை அல்லாஹ் தருவான். தீயவர்களாக இருந்தால், பாவம் செய்தவர்களாக இருந்தால், தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றாமல் இருந்தால், அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் சரியான முறையில் அடிபணியாமல் வாழ்ந்தவராக இருந்தால், பாவத்திலே மூழ்கியவராக இருந்தால், அவருடைய பாவத்திற்கான அந்தஸ்துல அவர் செய்த பாவத்திற்கான தண்டனையாக அவருடைய உயிரை பறிக்கப்படும் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதர்களும் மரணத்தை சுவைத்தே தீர கண்டிப்பாக காத்திருக்கின்றோம். திருமறை சொல்லுவதை போன்று ஒவ்வொரு மனிதரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்பதாக அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றான். மரணத்தை சுவைக்குகின்ற பொழுது நல்லோர்களாக சுவைத்தோமா, தீயவர்களாக சுவைக்குகின்றோமா என்கின்ற அந்த முடிவு என்பது நம்முடைய கையில இருக்கின்றது. நாம் அல்லாஹ்விற்கு சரியாக அல்லாஹ்வினுடைய கட்டளையிற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து அல்லாஹ்வினுடைய ஏவல் விலக்கல்களை சரியாக எடுத்து நடந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைப்போம் என்று சொன்னால், நல்லோர்களுக்கு உயிரை பறிப்பதை போன்று மென்மையான முறையில் அல்லாஹ் நம்முடைய உயிரை வாங்குவான். அனைத்து நல்லடியார்களுக்கும் சக்கராத்தினுடைய நேரம் கடினமாகத்தான் இருக்கும். அதிலேயும் லேசை அல்லாஹ் தருவான். நல்லோர்களாக இருந்தால், தீயவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த நேரமும் சிரமமாக மாறும். நாளை மறுமையும் சிரமமாக மாறும். கபரும் சிரமமாக மாறும். தன்னுடைய அடுத்த வாழ்க்கை என்பது சிரமத்திற்குள்ளான வாழ்க்கையாக அது அமைந்துவிடும் என்பதை சக்கராத்திலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றது. அப்படிப்பட்ட அந்த மௌத்தினுடைய நேரத்தில் நல்ல மௌத்தை அனுபவிக்கின்ற நல்லடியார்களாக வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.